வணக்கம். எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமிலிருந்து நான் உங்கள் திரு. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பார்க்க போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன். எனக்கு புறப்பொருள் வெண்பா மாலையில ஒரு வரி வந்து ரொம்ப மிகவும் பிடிச்ச ஒரு வரி. என்ன அப்படின்னா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தோடு வாளோடு தோன்றிய மூத்த குடி தமிழ் என்று சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? புறப்பொருள் வெண்பா மாலை கிபி 9ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட ஒரு நூல், ஒரு இலக்கண நூல். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா பாலோடு முன் தோன்றிய மூத்தகுடி தமிழ். அப்ப அப்பேற்பட்ட தமிழ்னா என்ன, தமிழோட சிறப்புகள் என்ன, தமிழ் சமுதாயம் என்ன, அவனோட வரலாறு என்ன, பண்பாடு என்ன, கலாச்சாரம் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பத்தி நம்ம படிக்க போற டாபிக் தான் என்ன அப்படின்னா யூனிட் 6ன்னு சொல்லக்கூடிய இந்த டாபிக். ஸோ இதுக்கு முன்னாடி யூனிட் 8 அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு சிலபஸை கம்பேர் பண்றப்ப இது யூனிட் 6 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியாச்சு அப்படின்னா மாத்தியாச்சு. ஓகேவா? ஸோ இந்த டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம யூடியூப்ல வந்து ஃபர்ஸ்ட் பாடம் தமிழ் சமுதாய வரலாறு, ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி அப்படின்றதுல ஃபுல்லா ஒரு 10 வீடியோ நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்கப்பட்ட விஷயங்களை தொகுத்து கொடுத்துருப்போம். ஸோ இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த முதல் யூனிட்டுக்கான வேர் டு ஸ்டடி எங்கெல்லாம் இருக்கு, அப்ப எத்தனை பாடங்கள் நம்ம படிச்சா அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டை கவர் பண்ணி அதுல ஃபுல் மார்க் நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றதும், இதோட சிலபஸ் எப்படி இருக்கு, ஸோ சிலபஸை புரிஞ்சு எப்படி இதுல வந்து நம்ம வந்து 20க்கு 20 40க்கு 40 எப்படி நம்ம ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸோ டீட்டெயில்டா இருக்கும், மிஸ் பண்ணாம பாத்துருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா குரூப் 2 அண்ட் குரூப் 2A இதுக்கான சிலபஸ் தான் இப்போ நான் உங்க முன்னாடி ஷோ பண்ணியிருக்கேன். இந்த சிலபஸ்லேயே உங்களுக்கு நல்லா பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 20 கேள்விகள், அதாவது குரூப் 2 அண்ட் 2Aல எத்தனை கேள்விகள் இடம்பெறுது அப்படின்னா 20 கேள்விகள் நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இடம்பெறுது இந்த யூனிட் 6 அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியால. அப்ப இதுக்கு நம்ம என்னெல்லாம் படிக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தமிழ் சமுதாய வரலாறு, அதாவது இதுக்கு ஃபுல் டீட்டெயிலா நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம என்ன பண்ணியிருப்போம் உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ அதை நம்ம தெளிவா படிச்சிட்டோம் அப்படின்னா இதை என்ன பண்ணிடலாம் முடிச்சிடலாம். அப்ப அதை முடிச்சதுனாலதான் அதுக்கு அடுத்து இதுல என்ன படிக்கணும்ன்றதை நான் சொல்றேன். ஓகே, அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு. அப்ப சங்க காலத்துல ஆரம்பிச்சு தொல்காப்பியம், எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு, அங்க ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய பாரதியார், பாரதிதாசன், முடியரசன், வாணிதாசன், கண்ணதாசன் இவங்க எல்லாத்த பத்தியும் படிக்கிறது தான் இந்த இலக்கிய வரலாறு அப்படிங்கிறது. அடுத்து திருக்குறள். திருக்குறள்ல ஒரு 3 டாபிக் கொடுத்துருப்பாங்க. மதச்சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம் 1, அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை 2, மானிடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம், அடுத்து திருக்குறளும் மாறாத விழுமியங்களும், அடுத்து சமூக அரசியல் பொருளாதாரத்துல திருக்குறளோட தாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி இதெல்லாமே 11th எத்திக்ஸ் புக்ல இருக்கும். ஸோ அதை எடுத்து தெளிவா படிச்சோம்னா முடிஞ்சிடும். இந்த 3 டாபிக் மட்டும்தான் கொஞ்சம் பெரிய டாபிக்கா இருக்கும் யூனிட் 6ல. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் என்ன. ஓகேவா? ஸோ இது நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சதுதான், ஐயன் நம்மள படிக்கக்கூடிய ஏரியாவா தான் இருக்கும். அடுத்து விடுதலை போராட்டத்துல பெண்களோட பங்கு என்ன, 19 20ஆம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டுல சமூக அரசியல் இயக்கங்கள் எப்படி இருந்துச்சு, நீதி கட்சி என்ன, பகுத்தறிவாதத்தின் வளர்ச்சி என்ன, சுயமரியாதை பெரியாரோட இயக்கம் 1925 அது என்ன, திராவிட இயக்கம், அடுத்து வந்து தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா. ஸோ இவங்க எல்லாத்தையுமே பத்தி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா படிக்க போறோம். ஏன் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவை பத்தி படிக்கிறோம் அப்படின்னா, ஒண்ணும் இல்ல, தந்தை பெரியார் தான் என்னன்னா திராவிட நாட்டு தனிநாடு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. கரெக்டா? அதுவும் வேற அண்ணா வந்து நம்ம வந்து மதராஸ் மாகாணத்தை தமிழ்நாடுன்னு சொல்லி 1969 ஜனவரி 14 பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாரு. ஸோ இவர் முதலமைச்சராக இருக்கிறப்பதான் அதை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனாலதான் அவங்க வரைக்கும் நம்ம என்ன பண்றோம் இதை பத்தி டீட்டெயிலா படிக்கிறோம். இப்போ தமிழ்நாடை பத்தி ஃபுல்லா என்ன பண்ண போறோம்னா டீட்டெயிலா படிக்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கையில வச்சுக்கோங்க, இங்கிட்டு என்ன புக்கை படிக்கணும்னு கையில வச்சுக்கோங்க. ரெண்டையும் தட்டி தூக்குனீங்க அப்படின்னா ஃபுல் மார்க் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து குரூப் 2 2Aவோட சிலபஸ். குரூப் 4 ஒரு சின்ன மாற்றம் மட்டும்தான். ஸோ என்ன அப்படின்னா இங்க பெரியார் அண்ணான்றது வராது, ஆனா இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே படிச்சுதான் ஆகணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், ஓகே, இது குரூப் 1 சிலபஸ். குரூப் 2 2A அண்ட் குரூப் 4ல 20 கொஸ்டின்ஸ் வந்து இடம்பெறும். குரூப் 1ல பாத்தீங்க அப்படின்னா 40 கொஸ்டின்ஸ். குரூப் 1ல எத்தனை கொஸ்டின்ஸ் இடம்பெறும்? 40 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு இடம்பெறும்.
ஓகே. ஸோ அதே சேம் சிலபஸ் குரூப் 2 2Aக்கு என்ன சிலபஸ் பார்த்தீங்களோ ஸோ அதே தான் இங்கேயும் இருக்கும், படிச்சிடலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பாடம் தமிழ் சமுதாய வரலாறு, ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி. அதை நம்ம யூடியூப்ல ஒரு 10 பார்ட் எல்லாமே கொடுத்துருக்கோம், பிஒய்க்கு ஃபுல்லாக கொடுத்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க வேண்டியது இதுதான், தமிழ் சமுதாய வரலாறு. மொத்தம் எத்தனை பாடம் இருக்கு அப்படின்னா ஸ்கூல் புக்கில் 19 பாடம் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 19 பாடத்தை நம்ம தெளிவாக படிச்சிட்டோம் அப்படின்னா இந்த தமிழ் சமுதாய வரலாறுல எந்த கொஸ்டின்ஸும் மிஸ் ஆகவே ஆகாது, கேரண்டியா சொல்றேன், அடிச்சு தூக்கிடலாம். ஓகேவா? ஸோ அதுல ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க வேண்டியது சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டைம்ல தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள், சிக்ஸ்த்து செகண்ட் டைம்ல வந்து தமிழ்நாட்டின் பெருங்கற்காலம் இரும்பு காலம், டேம் 3ல பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம், 9th சோசியல் நியூ புக்கு தொல் பழங்கால தமிழகம், அடுத்த தொடக்க கால தமிழ் சமூகம், 7th தமிழ்ல தமிழரோட கப்பற்கலை எப்படி இருந்துச்சு, அடுத்து 9th தமிழ்ல எடிஷன் 2019 எடிஷன்ல டேம் 3ல பழந்தமிழரின் சமூக வாழ்க்கை எப்படி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபுல்லா தொகுத்து கொடுத்துட்டோம். ஸோ இது போக ஓல்டு புக்கு முதற்கொண்டு கொடுத்துருவேன். 9th சோசியல் சயின்ஸ் ஓல்டு புக்கு, 11th ஹிஸ்டரி ஓல்டு, 11th தமிழ் ஓல்டு என்ன படிக்கணும், அதே மாதிரி 11th தமிழ் ஓல்டுல என்ன படிக்கணும், அட்வான்ஸ் தமிழ்ல என்ன படிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஓல்டு புக் வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டோம்னா தெளிவாக கொடுத்துட்டேன். அரௌண்ட் ஒரு 19 டாபிக் 19 பாடங்கள் நம்ம வந்து கவர் பண்ற மாதிரி இருக்கும். 19 பாடத்தை படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா என்ன பண்ணிடலாம்னா மிஸ் ஆகாம மார்க் நம்ம எடுத்துடலாம். ஓகே, ஃபுல் ஸ்கோர் நம்ம பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த 19 டாபிக் உள்ள என்னெல்லாம் இருக்கு, நீங்க என்னெல்லாம் படிக்க போறீங்க, என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்றத ஒரு ஓவர் வியூவா ஒரு 10 நிமிஷத்துல நான் சொல்றேன். அதை உள்வாங்கிட்டு நீங்க போய் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா அது புரியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்தின் தொன்மை. தமிழகத்தின் தொன்மை அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல இதை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதுல இருந்தா கொஸ்டின்ஸ் ஏரியா அதிகமா வருது. ஓகேவா? தமிழகத்தின் தொன்மை அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, முதல்ல மனிதன் தோன்றிய இடம் என்ன அப்படின்னா லெமூரியா கண்டம்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அந்த லெமூரியா கண்டம் தான் மனித நாகரிக தொட்டில் என்று அழைக்கப்படக்கூடியது என்னதுன்னு பாத்தீங்கன்னா லெமூரியா கண்டம் தான். ஸோ அப்போ அது வந்து தமிழரோட தொன்மையை வந்து என்ன பண்ணுது, எடுத்து காட்டுது. அதே மாதிரி பாரதிதாசனோட ஒரு வரி, அழகான ஒரு வரி, திங்களோடும் தெலும்பருதி தன்னோடும் பின்னோடும் உடுக்களோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி, அதாவது திங்கள், நிலவு, ஞாயிறு, வானம், கடல் எல்லாம் தோன்றின காலத்திலே தமிழ்னு ஒண்ணு தோன்றிருச்சு அப்படின்னு சொல்லி தமிழரோட தொன்மைய பாரதிதாசன் என்ன பண்றாரு அப்படின்னா தெளிவா என்ன பண்றாரு சொல்றாரு. ஓகேவா? ஸோ அப்போ அந்த தமிழரோட தொன்மை என்ன, அதை பத்தி நம்ம என்ன பண்ண போறோம், டீட்டெயில்டா ஆழமா என்ன பண்ணோம் படிக்க போறோம். பண்ணோடு தமிழப்பாய் அப்படின்னும் சிலப்பதிகாரத்துல பக்ருளி ஆறுன்னு ஒரு ஆறு இருந்துச்சு, அது இலங்கையும் தமிழ்நாடையும் பிரிச்சுச்சு அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரத்துல கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தமிழ்நாடுன்ற வார்த்தை சிலப்பதிகாரத்துலதான் முதல்ல என்ன பண்ணும் இடம்பெறும். ஓகேவா? ஸோ அப்ப தமிழரோட தொன்மை அந்த நூற்றாண்டிலே இருந்திருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த யூனிட்ல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா தமிழரின் தோற்றம், தமிழர் எங்கெங்க இருந்து வந்தாங்க, இல்ல எப்படி அவங்க இருந்தாங்க உருவானாங்க அப்படின்றத பத்தி நம்ம என்ன பண்ண போறோம் இதுல டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆதாரங்கள்னு பாத்தீங்கன்னா தமிழ் சமுதாயம் எப்படி இருந்ததுக்குன்னு ஆதாரங்கள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இலக்கிய ஆதாரம். இலக்கியம் பாத்தீங்க அப்படின்னா மதச்சார்பற்ற இலக்கியம், மதச்சார்புள்ள இலக்கியம்னு சொல்லி 2 டைப்பா இலக்கியம் இருக்கு. இலக்கியம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இடைச்சங்க காலத்துல உருவாக்கப்பட்ட தொல்காப்பியத்திலிருந்து 8 தொகை 10 பாட்டு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி 8 தொகை 10 பாட்டு, யாப்பருங்கலம், ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிருங்காப்பியங்கள், இது எல்லாமே இலக்கிய சான்றுகள். அப்போ ஒவ்வொரு மன்னர்களை பத்தியும் ஒவ்வொரு விஷயங்கள் என்ன பண்றாங்க இலக்கியத்துல தெளிவா சொல்றாங்க. ஓகேவா? பல்லவர் காலத்துல இயற்றப்பட்ட 4,000 திவ்ய பிரபந்தமா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள். அப்ப இந்த இலக்கியங்கள் மூலமா தமிழ் சமுதாய வரலாறு எப்படி இருந்துச்சு அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுல இருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியா அடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்த ஆதாரம்னு பாக்குறப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா கல்வெட்டு. ஓகேவா? இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லக்கூடிய கல்வெட்டு ரொம்ப முக்கியமான ஒரு ஆதாரம். ஸோ கல்வெட்டு தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆதாரம். இந்த கல்வெட்டுலேயே நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் கல்வெட்டு பாத்தீங்கன்னா அசோகரோட 2 மற்றும் 13. ஓகேவா? அசோகரோட 2 மற்றும் 13ஆம் பாறை கல்வெட்டு அப்படிங்கிறது சேர சோழ பாண்டியர்களை பத்தி சொல்லக்கூடிய ஒரு கல்வெட்டா இருக்கும். ஸோ அதுல வந்து சேரர்களை வந்து கேரள புத்திரர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப கூட போன வருஷம் கேட்ட ஒரு கொஸ்டின் என்னன்னா அசோகரோட கல்வெட்டுல
சத்தியபுத்திரன் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. சத்தியபுத்திரன் என்று அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதியமான் அப்படிங்கிறது சரியான விடையா இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அது கூட 11th ஹிஸ்டரி புக்ல இருக்கக்கூடிய ஒண்ணுதான். ஸோ அதையுமே நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அசோகரோட கல்வெட்டு, அடுத்து நம்ம பிஒய்க்குள்ள பார்த்துருப்போம் காரவேலன். காரவேலனுடைய அதிகும்பா கல்வெட்டு சேர சோழ பாண்டியர்களோட கூட்டமைப்பு பத்தி, சீர்குலைவை பத்தி சொல்லக்கூடிய ஒரு கல்வெட்டா இருக்கு. ஸோ அந்த கல்வெட்டு மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சேர சோழ பாண்டியர்கள்னு சங்க காலத்துல இருந்தாங்க. அப்ப அவங்க யார் யார் ஆட்சி பண்ணாங்கன்றது தெரிஞ்சுக்கிறோம். இப்ப சேரர்கள்னு பார்த்தோம் அப்படின்னா புகழூர் கல்வெட்டு. 3 சேர அரசர்களை பத்தி கூறக்கூடிய கல்வெட்டு தான் என்னன்னா புகழூர் கல்வெட்டு. தமிழ் பிராமி கல்வெட்டுன்னு பாத்தீங்க அப்படின்னா மாங்குளம், முட்டுப்பட்டி, அரச்சலூர். ஸோ இதெல்லாமே எங்கன்னா தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இருக்கக்கூடிய ஏரியா. அப்ப அந்த தமிழ் பிராமின்னு ஒரு எழுத்து இருந்துச்சு அப்படின்றதே அந்த கல்வெட்டு மூலமா நம்ம என்ன பண்ணிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அடுத்து ரொம்ப முக்கியமான கல்வெட்டு பாருங்க, உத்திரமேரூர் கல்வெட்டு. முதலாம் பராந்தக சோழனுடைய உத்திரமேரூர் கல்வெட்டு கிராம உள்ளாட்சி முறையை பத்தியும் ஒரு தேர்தல் குடவோலை முறையை பத்தியும் சொல்லக்கூடிய ஒரு கல்வெட்டா இருக்கு. அது இல்லாத கொஸ்டின்ஸே இல்லை. நம்மளும் நிறைய கொஸ்டின்ஸ் அதை பத்தி டீட்டெயில்டா பார்த்தோம். ஓகேவா? அப்ப கல்வெட்டுல இருந்து கொஸ்டின்ஸ் வருது. அப்ப கல்வெட்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஸ்டின்ஸை ஈஸியா கிராக் பண்ணிடலாம். அடுத்து செப்பு தகடுகள். செப்பு தகடுகள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய செப்பு தகடுகள் பார்த்தோம். பாண்டியர்களுடைய வேள்விக்குடி செப்பேடு, சின்னமனூர் செப்பேடு, இதெல்லாம் பாண்டியர்களோட செப்பேடு. ஸோ அப்ப அந்த செப்பேடு மூலமா நம்மளுக்கு அவங்களோட ஹிஸ்டரி தெரிய வருது. ஓகேவா? அப்ப அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வருது. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா கரந்தை செப்பேடு, திருவாலங்காடு செப்பேடு, திருவிடைக்கால செப்பேடு, இதெல்லாம் என்னன்னா சோழர்களோட செப்பேடு. முதலாம் ராஜேந்திர சோழனுடைய கரந்தை செப்பேடு. ஓகேவா? ஸோ அதுல இருந்து நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கூரம் செப்பேடு, பரமேஸ்வரவர்மனுடைய கூரம் செப்பேடு அப்படிங்கிறத நம்மளுக்கு பார்த்துருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா காசக்குடி செப்பேடு, நந்திவர்மன் அவதாரங்களை பற்றி கூறக்கூடிய செப்பேடு காசக்குடி செப்பேடு. அப்ப ஒவ்வொரு செப்பேடை பத்தி நம்ம படிக்கிறப்ப அந்த மன்னர்களோட ஹிஸ்டரி, இது யாருக்கு கொடுத்தாங்க, எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா கிராக் பண்ணிடலாம். அப்ப செப்பேடுகள்ல இருந்து கொஸ்டின்ஸ் வருது. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம படிக்க வேண்டியது என்ன பாத்தீங்கன்னா நாணயங்கள். ஓகேவா? ஸோ நாணயங்கள்னு பார்த்தாலே சேர சோழ பாண்டியர்கள் 3 பேரும் அவங்களோட சின்னங்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்களை என்ன பண்ணாங்க அப்படின்னா வெளிவிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது ரோமாபுரி நாணயங்கள். இப்போ ரோமாபுரி நாணயங்கள் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா மதுரை, கோயம்புத்தூர், அரிக்கமேடு இந்த ஏரியாலாம் அதிகமா கிடைக்கக்கூடிய ஒரு நாணயம். அச்சடிக்கிறது கூட மதுரையில இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு புக்ல கூட இருக்கு. ஓகேவா? அப்ப நாணயங்களை பத்தி நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வருது. ஓகேவா? நடுகள்னாலே ஒரு போர்ல போய் வீர மரணம் அடைஞ்சவருக்கு எடுக்கப்படக்கூடியதான் இந்த நடுகள், ஹீரோ ஸ்டோன் என்று அழைக்கப்படக்கூடியது. இந்த ஹீரோ ஸ்டோனை பத்தி எந்த கொஸ்டின் கேட்டாலும் தொல்காப்பியம் தான். அதாவது ஹீரோ ஸ்டோன்ல 6 படிநிலைகள். ஓகேவா? 6 படிநிலைகளை பத்தி கூறக்கூடிய நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் தான் கூறும். ஓகேவா? இந்த இதுலயே பாத்தீங்கன்னா இப்ப புலிமான் கொம்பையில கூட 2006 ஒரு தமிழ் பிராமி பொறிக்கப்பட்ட ஒரு ஹீரோ ஸ்டோன் எடுத்திருப்பாங்க. அந்த கொஸ்டின் கூட டயக்ராமா கூட கொடுத்து நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க. அந்த புக்ல டைரக்டா இருக்கு. ஓகேவா? ஸோ கூடலூர் ஆகோல் பேடுதீயன் அந்தவன் கல் அப்படின்னு சொல்லி அந்த நடுகள்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வருது. ஓகேவா? இது சங்க காலத்துல முன்னோர்களோட வழிபாடா இருந்ததுமே, சமய வழிபாடா இருந்ததும் நடுகள் தான். அவங்க முன்னோர்களையும் நடுகளையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா வழிபட்டார்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு அறிவிப்புகள். வெளிநாட்டு அறிவிப்புகள் ரொம்ப முக்கியம். இப்போ வெளிநாட்டு அறிவிப்புகள் நம்ம பார்த்தாலே அர்த்த சாஸ்திரம், கௌடில்யர் எழுதின அர்த்த சாஸ்திரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பொருளாதாரத்தை பத்தி சொல்லுது, மதுரையை பத்தி சொல்லக்கூடியது அர்த்த சாஸ்திரம் சொல்லுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மகாவம்சம். மகாவம்சம் பாத்தீங்க அப்படின்னா பாலி மொழியில் இயற்றப்பட்ட ஒரு நூல். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா வணிகர்களை பத்தியும் குதிரை வணிகர்கள், மெயினா குதிரை வணிகர்களை பத்தி சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா மகாவம்சம். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மெகஸ்தனிஸோட குறிப்புகள் இருக்கட்டும். ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சாலமனோட குறிப்புகள் இருக்கட்டும். மார்க்கோ போலோ 1288 1293 2 தடவை பாண்டிய நாட்டுக்கு வந்திருப்பாரு. ஸோ அவரோட குறிப்புகளா இருக்கட்டும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இயற்கை வரலாறு, நேச்சுரல் ஹிஸ்டரி எழுதின விலினி. ஓகேவா? ஸோ அவர் முசிறிய முதல் பேரங்காடின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அகஸ்டஸுக்கான கடவுள் இருக்குன்றதும், அகஸ்டஸுக்கு ஒரு சிலை அங்க வடிக்கப்பட்டது, கோயில் எடுக்கப்பட்டதுன்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி எரித்திரியன் கடலை
பெரிப்ளூஸ் அந்த நூல்ல சொல்லக்கூடியது. அடுத்து தாலமியோட புவியியலா இருக்கட்டும், இல்ல வியனா பாப்ரஸா இருக்கட்டும், அலெக்சாண்டர் துறைமுகத்துல இது கிடைக்கப்பட்டதான் அந்த வியனா பாப்ரஸ் தாள். அதையும் அதுவா இருக்கட்டும். இது எல்லாமே வெளிநாட்டு குறிப்புகள் மூலமா தமிழ் ஹிஸ்டரி எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லக்கூடியது. அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வருது. அடுத்தது சங்ககாலம். சங்ககாலம்னாலே நம்ம டக்குன்னு பாண்டியர்கள் போயிட்டோம்னா முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் மூணுல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. உங்களுக்கே நல்லா தெரியும். இடைச்சங்கத்தோட கடைசி மன்னன் யார்? முடைத்திருமாறன். தற்கால மதுரையில தற்கால மதுரை 3ஆம் சங்கம் தற்கால மதுரையில் நடக்குது. அந்த சங்கத்தை தோற்றுவிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா முடத்திருமாறன். ஓகேவா? அங்க இருந்து இங்க வந்து தோற்றுவிச்சிருப்பாரு. ஸோ நக்கீரர் கூட எந்த இதுல புலவரா இருந்தாருன்னு சொல்லி கேட்டாங்க, எந்த சங்கத்துலன்னு. ஒண்ணுமே இல்ல, நக்கீரர் எழுதினது திருமுருகாற்றுப்படை. அந்த திருமுருகாற்றுப்படை இயற்றப்பட்டது எங்க பார்த்தீங்கன்னா கடைச்சங்கம். கடைச்சங்கத்துல 8 பாட்டும் 8 தொகையும் 10 பாட்டும் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இயற்றப்பட்டுச்சு. அப்ப அங்கதான் அவர் என்னவா இருக்காருன்னா புலவரா இருக்காரு. அப்ப இன்டைரக்டா கேட்டிருக்காங்க. அப்ப அதை என்ன பண்ணலாம், டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம், கடைச்சங்கத்தை மட்டும்தான் அவர் இருந்தாருன்றத சொல்லிடலாம். அதுவுமே கொஸ்டின்ஸா வந்துருந்துச்சு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அப்ப சங்க காலத்தை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா நம்ம பார்க்கணும். பார்த்தோம்னா அதுல இருந்து கொஸ்டின்ஸ் எது வந்தாலும் நம்ம ஈஸியா அடிச்சிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா சேரர்கள். சேரர்கள்னு பாத்தீங்கன்னாலே கேரள புத்திரர்கள்னு சொல்லிட்டாரு அசோகர். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சேரர்கள் வந்து அவங்களோட தலைநகரம் வஞ்சி. அது வந்து கரூர் பக்கத்துல இருக்க வஞ்சின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா திருவஞ்சிக்களம் கேரளால இருக்கக்கூடியதுன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சேரர்களோட சின்னம் என்ன, அவங்களோட மாலை என்ன மாலை, பனம்பூ மாலை. ஓகே, சின்னம் வில்லம்பு சின்னம். ஸோ அவங்களோட நாணயங்கள் எப்படி அப்படின்றது. சேரல் இரும்புறைன்னு ஒருத்தர் இருப்பாரு. ஸோ அவர் தான் என்ன பண்ணுவாருன்னா அவரோட பேர்ல நாணயங்களை வெளியிடுவாரு. அதே மாதிரி ஃபேமஸான ஆள் யாருன்னா சேரன் செங்குட்டுவன். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கடற்கொள்ளையர்களை வந்து அடக்கியிருப்பாரு. கண்ணகிக்கு சிலை எடுத்திருப்பாரு. சிலப்பதிகாரத்துல கூறப்படக்கூடிய செங்குட்டானா அவர் தான் இருப்பார். ஓகே, ஸோ அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அடுத்து சோழர்கள். சோழர்கள் பார்த்தீங்க அப்படின்னா முற்கால சோழர்கள், பிற்கால சோழர்கள்னு 2 டைப் ஆஃப் சோழர்கள் இருக்காங்க. முற்கால சோழர்கள்லேயே ஃபேமஸான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கரிகால வளவன். ஓகேவா? கரிகாலன் தான் முற்கால சோழர்களே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆறு. இளஞ்சிற்சென்னியோட பையன் தான் கரிகாலன். ஸோ அந்த கரிகாலன் கல்லணையை என்ன பண்ணியிருப்பாரு, கெட்டியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி வெண்ணி போர்ல என்ன பண்ணிப்பாருன்னா 11 குறுநில மன்னர்களையும் பாண்டியர்களையும் சேரர்களையும் தோற்கடிச்சிருப்பாரு. அதுக்கடுத்து அவருக்கு முக்கியமான போர் என்னன்னா வாகை பரந்தலை போர்னு சொல்லி ஒரு போர் இருக்கும். ஸோ அதை பத்தி நம்ம பிஒய்க்யூலே டீட்டெயிலாக பேசியிருப்போம். ஓகேவா? ஸோ அப்போ அவங்கள பத்தி நம்ம என்ன பண்றோம்னா தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து இங்க வர்றோம். இப்போ சோழர்களோட தலைநகரம் என்ன? முத உறையூரா இருக்கு. அந்த உறையூர் வந்து பூம்புகாரா மாறுது. புகாருக்கு அப்புறம் 9ஆம் நூற்றாண்டுல விஜயாலய சோழன் என்ன பண்றாரு, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு தஞ்சாவூர்ல தலைநகரமா வச்சு சோழ வம்சத்தை அவர் என்ன பண்றாரு, தொடங்கி வைக்கிறாரு. தஞ்சாவூரா இருக்கு. அதுக்கடுத்து கங்கை கொண்ட சோழபுரமா மாறுது. அப்ப இந்த மாதிரி 4 தலைநகரம் அவர்களுக்கு என்ன பண்ணிருக்கோம்னா மாறி இருக்கு. ஓகேவா? அப்ப அதை பத்தி நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா கொஸ்டின்ஸ் அடிச்சலாம். நீங்க இந்த 19 பாடத்துல என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போறீங்கன்றதான் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாண்டியர்கள். ஸோ பாண்டியர்களை மட்டும் 3 டைப் வரும். முற்காலம், இடைக்காலம், பிற்கால பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லி 3 டைப்பா பாண்டியர்கள் வருவாங்க. ஸோ அவங்கள பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும். ஸோ அவங்களோட நாணயத்துல கூட ஒரு பக்கம் மீன், மறுபக்கம் யானை அப்படின்னு சொல்லி போட்டு வெளியிட்டாங்க. ஸோ மீன் அப்படிங்கிறது அவங்களோட சின்னமா இருந்துச்சு. கொற்கை அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான இடம். இந்த பாண்டியர்களே ரொம்ப ஃபேமஸான ஆளு தலையானங்காலத்து சிறுவன்ற பாண்டிய நெடுஞ்செழியன். அடுத்து மாங்குளம் கல்வெட்டுல கூறப்படக்கூடிய நெடுஞ்செழியன் கொற்கையின் தலைவன் என்று கூட அழைக்கப்படக்கூடிய அவன் தான். ஓகேவா? ஸோ அவன் தான் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆளு. ஸோ அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கடுத்து சிலப்பதிகாரத்துல சொல்லக்கூடிய பாண்டிய நெடுஞ்செழியன் இருக்காரு. ஸோ அவரோட இதை பத்தி நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்மளால இதுல ட்ராக் பண்ண முடியும். ஓகேவா? களப்பிரர்கள் அடிச்சு கடுங்கோன்ற பாண்டிய மன்னன் என்ன பண்ணுவாங்கன்னா இடைக்காலத்துல வந்து வருவார். ஓகே, ஸோ அதை பத்தி அப்புறம் பார்க்கலாம். அடுத்து குறுநில மன்னர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ சேர சோழ பாண்டியர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கடுத்து யார் அப்படின்னா குறுநில மன்னர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். குறுநில மன்னர்கள் அப்படின்னு பாக்குறப்போ ஒரு 7 பேர் நம்மளுக்கு நல்லா பரிச்சயமானவங்களா இருப்பாங்க. பேகன், பாரி, திருமுடைக்காரி, ஆய், அதியமான். ஓகேவா? தகடூர்காரன் தான் அதியமான். ஸோ அதுக்கடுத்து நல்லி, அடுத்து ஓரி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு 7 பேர் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த 7 பேரை பத்தி நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிறணும். பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு சின்னதாக சொல்றேன். பேகன் பேகன் என்ன பண்ணுவாரு, மயிலுக்கு போர்வை கொடுப்பாரு. ஓகேவா? பாரி என்ன பண்ணுவாரு, முல்லைக்கு தேர் கொடுப்பாரு. ஸோ இதெல்லாம் கொஸ்டின்ஸா வந்திருக்கு. முல்லைக்கு தேர் கொடுத்தவன் யாரு, பாரி. திருமுடைக்காரி என்ன பண்ணுவாரு, குதிரைகளை பெருசா கொடுப்பாரு.
ஓகேவா. ஸோ அடுத்து அதிகமாக என்ன பண்ணுவார், அவ்வைக்கு நெல்லிக்கனியை தருவார். ஆய் என்ன பண்ணுவாரு, தன்னோட நீலமணி, அதாவது நீலமணி உடைய வந்து நீல நாகத்தோட உடைய வந்து இறைவனுக்கு வந்து கொடுப்பார். ஆய் ஓகே, பொதிகை மலையில வசிக்கக்கூடிய ஆயின்றவர் அதை செய்வாரு. நல்லி வந்து என்னன்னா கேட்டு வரவங்களுக்கு பொருள்கள் எல்லாத்தையுமே கொடுத்தவர் தான் நல்லி. ஓகேவா. ஓரி பார்த்தீங்க அப்படின்னா யாழ் மீட்டு பாணர்களுக்கு பரிசு பொருட்கள் கொடுத்தவன். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி அவங்க யாரு, என்ன மலையை சேர்ந்தவங்க, அதே மாதிரி அவங்க யார் யாருக்கு என்னென்ன விஷயங்கள் கொடுத்தாங்க அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணிக்கிறணும், தெரிஞ்சுக்கிறணும். தெரிஞ்சுக்கவும் போறோம். இந்த 19 பாடம் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கவும் போறீங்க. அது தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த கொஸ்டின் வந்தாலும் அடிச்சிடலாம். பெண்களின் நிலை 2-3 கொஸ்டின் நம்ம பிஒய்க்குள்ள பார்த்தோம். ஓகேவா. பெண்கள் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் கண்டிப்பா பிஒய்க்குள்ள வந்திருக்கு. நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஸோ அது அப்ப பெண்களோட நிலை, பெண்கள் வந்து முத அவங்க எதை வந்து பெருசுன்னு நினைச்சாங்க, கற்பு தான். ஓகேவா. அவங்களுக்கு மெயின் வந்து என்னன்னா கற்பு தான். சங்க காலத்துல வந்து பெண்பார் புலவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு கண்ணியமான இடத்தை வச்சு மதிக்கப்பட்டார்கள். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பெண்களோட நிலையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவங்க தலையில் அணியக்கூடியது என்ன, இது எல்லாமே தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எல்லா கலையும் தெரிஞ்சவங்களுக்கு முதுகுறைவை என்று பெயர் இருக்கு. அப்ப அந்த கலைகளை பத்தி நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். அடுத்து தொல்காப்பியர் சொன்னா அகப்பொருள் 5 குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இல்லாத கொஸ்டினே இல்லை. அப்ப அதுல A to Z படிச்சுக்கணும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, அவங்களோட தொழில் என்ன, அவங்க பெயர் என்ன, அவங்க தெய்வம் என்ன, அதே மாதிரி அவங்களோட மலர் என்ன, எல்லாமே டீட்டெயிலா படிச்சிடலாம். இந்த இதுல வந்துடும், 19 பாடத்துல வந்துடும். அடுத்து புறத்திணைகள் ஒரு 12 இருக்கு. ஓகேவா. தொல்காப்பியர் கொடுத்த புறத்திணைகள் 12 இருக்கு. வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, ஓகேவா, நொச்சி, உளினை, தும்பை, வாகை, பாடான், கைக்கிளை அப்படின்னு சொல்லி ஒரு 12 இருக்கு. ஒருதலைக்காம பொருந்தாக்காம அப்படின்னு சொல்லி ஒரு 12 புறத்திணைகள் இருக்கு. அதை பத்தியும் தெளிவா நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா களப்பிரர்கள் அப்படின்னாலே 3ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டு, கரெக்டா. கிபி 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 6ஆம் நூற்றாண்டில் வந்தவங்க தான் யாருன்னு பாத்தீங்கன்னா களப்பிரர்கள். அப்ப அந்த களப்பிரர்கள் வந்து களப்பிரர் காலத்திலையும் பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரமா இருக்கட்டும், சிவக சிந்தாமணி, திருக்குறள், தமிழ் நாவலர் சரிதம், இந்த மாதிரி முக்கியமான நூல்களும் களப்பிரர் காலத்துல இயற்றப்பட்டிருக்கு. ஓகே. ஸோ அந்த களப்பிரர்களை தோற்கடிச்சுதான் பல்லவர்கள் வருவாங்க. கரெக்டா. பாண்டியர்களும் பல்லவர்களும் வருவாங்க. பல்லவர்கள் பாத்தீங்க அப்படின்னா தொண்டை மண்டலத்தை சேர்ந்தவர்கள். அதே மாதிரி பல்லவர்கள் வந்து எப்ப 6ஆம் நூற்றாண்டுல இருந்து 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருப்பாங்க. ஓகேவா. 6ஆம் நூற்றாண்டுல இருந்து 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருப்பாங்க பல்லவர்கள். 6 to 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கிறவங்க தான் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா பல்லவர்களா இருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த பல்லவர்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான ஆள் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா. ஸோ முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனா இருக்கட்டும். ஸோ இந்த பல்லவர்களை பத்தி வெளியே இருக்கக்கூடிய கல்வெட்டும் கூட என்ன பண்ணுது, சொல்லுது. அலகாபாத் தூண் கல்வெட்டு, சமுத்திரகுப்தரோட அலகாபாத் தூண் கல்வெட்டு கூட பல்லவர்களை பத்தி சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா விஷ்ணுகோபன் ஒருத்தனை எதிர்த்து வந்திருப்பாங்க. ஓகேவா. ஸோ பல்லவர்களை பத்தி அந்த கல்வெட்டுலையும் இருக்கு. 2ஆம் புலிகேசியோட ஐகோல் கல்வெட்டுல பல்லவர்களை பத்தி இருக்கு. 2ஆம் புலிகேசியை தோற்கடிச்சது கொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன், முதலாம் மகேந்திரவர்மனோட பையன் கொண்டிருப்பார். ஓகேவா. ஸோ அதனால அந்த ஹிஸ்டரி அங்க இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ராஷ்டிரகூடர்கள்ல கீர்த்திவர்மனோட கேத்தூர் கல்வெட்டும் இருக்கு. பல்லவர்களை பத்தி சொல்லக்கூடிய ஒரு கல்வெட்டா இருக்கு. பல்லவர் காலத்திலையும் என்ன பண்ணுச்சு அப்படின்னா பக்தி இலக்கியங்கள் பல்லவர் காலத்துல மிகவும் ஃபேமஸா வந்துச்சு. 4000 திவ்ய பிரபந்தம் வந்து பல்லவர் காலத்துல இயற்றப்பட்டது. நந்தி கலம்பகம் பல்லவர் காலத்துல இயற்றப்பட்டது. ராஜ சிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்படக்கூடிய கைலாசநாதர் கோயில் பல்லவர் காலத்துல உருவாக்கப்பட்டது. மண்டகப்பட்டு கல்வெட்டு. ஸோ இதெல்லாமே குடைவரை முறையை பத்தி நிறைய சொல்லும். ஓகேவா. ஸோ அப்ப பல்லவர்களை பத்தி A to Z தெளிவா படிச்சோம்னா அடிச்சு தூக்கிடலாம். ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா தொல்பொருள் சான்றுகள். இந்த அகழ்வாராய்ச்சி பண்ணக்கூடிய மூலமா மண்பாண்டங்கள், இது மூலமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சான்றுகள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கீழடியா இருக்கட்டும், ஆதிச்சநல்லூரா இருக்கட்டும், கொடுமணலா இருக்கட்டும், சிவகலையா இருக்கட்டும், ஓகேவா, இந்த மாதிரி முக்கியமான ஏரியால அகழ்வாராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்ப அது சம்பந்தமா நம்ம தமிழ் சமுதாயம் எப்படி இருந்துச்சு முன்னாடி அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம், தெரிஞ்சுக்க போறோம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ அப்ப இவ்வளவு விஷயங்கள் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல தெரிஞ்சுக்க போறோம். இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா என்ன பண்ண முடியும் அப்படின்னா கிராக் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ
இதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம இது முடிச்சிட்டோம், பிஓக்கு முடிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் பாடம். இதை எடுத்துக்கோங்க, தெளிவா படிங்க. படிச்சா கண்டிப்பா 20க்கு 20 கொஸ்டினும் 40க்கு 40 கொஸ்டின் நம்மளால ஈஸியா கிராக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. முயற்சி அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு நாள் வந்து நம்மளுக்கு சக்சஸை கொடுக்கும். சோர்ந்து மட்டும் உட்காந்துடாதீங்க. இதான் வாழ்க்கை, இதான் டைமு. எடுத்து அடிங்க. அடிச்சா அது நச்சுன்னு போய் குறியில போய் உட்காரணும். ஸோ அந்த மாதிரி இறங்கி அடிங்க. வழிகளை பார்க்காதீங்க, உங்க போற வழியை மட்டும் பாருங்க. கண்டிப்பா ஒரு நாள் என்ன பண்ணிடலாம்னா ஜெயிச்சிடலாம். ஜெயிக்கிறது மட்டும்தான் நம்மளோட லட்சியமா இருக்கணும். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.